ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நாம் என்னோடய பாட்டியோட ஸ்பெஷல் ராகி ரொட்டி அது எப்படி செய்கிறோன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வெங்காயம் எடுத்துக்கிறோம். அப்புறம் பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை இது எடுத்துக்கிறோம். இதை நம்ம ஆக்சுவலி இது எங்கள் வீட்டில் ஒரு மிக்சர் ஜார் இருக்குது சாப் பண்ணுறதுக்கு, அதில் போட்டுக்கிறோம். அதை சாப் பண்ணிவிட்டு அதில் நம்ம ராகி பொடி போட்டுக்கிறோம். ராகி சொல்லுவாங்க, கேழ்வரகுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறோம். அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறோம். பெருங்காயத்தூள் போட்டால் நமக்கு நல்ல ஜீரணம் ஆகும், அதுக்காக போடுறோம். அப்புறம் நம்ம கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் போட்டாலும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக ஜீரகமும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப வாட்டர் ஆட் பண்ணிடக்கூடாது. வாட்டர் நம்ம கரெக்டாக தான் ஆட் பண்ணணும். ஸோ எங்கள் பாட்டி இதை ஆட் பண்ணுறாங்க. வாட்டரை தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. பிகாஸ் ராகி நம்மளோட பிளட்டுக்கு எவ்ரிதிங் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. கொஞ்சம் கூட ராகி தண்ணி ஆயிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு தோணுச்சா கொஞ்சம் கூட ராகி பொடி யூஸ் போட்டுக்கிறாங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணணும். நிறையா தண்ணி ஊற்ற வேணால், கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டால் போதும். அப்புறம் தோசைக்கல்ல லைட்டாக எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு இந்த மாதிரி ராகி மாவை நம்ம பண்ணதை தட்டணும். தான் ராகி ரொட்டி பண்ணுவாங்க, இல்லைனா ஆரியம்னு சொல்லுவாங்க. ஆரியம் ரொட்டி இல்லைனா கேழ்வரகுன்னு கூட சொல்லலாம். இதில் நல்லா தட்டிட்டு தோசை மாதிரி தட்டிக்கிறோம். கொஞ்சம் எண்ணெய் கூட நம்ம ஊற்றிக்கலாம். இது நல்லா வேகணும். அதுக்கப்புறம் வெந்துட்டு எந்த பக்கம் திருப்பி போட்டு நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸில் வெந்துடும். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி புதினா சட்னி இருந்துச்சு. நான் அது கூட தான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன், டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நான் இன்றைக்கி ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் தான் இது சாப்பிட்றேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தி. Please subscribe my channel.